இந்த உரிமை மீட்க தலைமுறை காக்க நடைபயணம் நம்முடைய வருங்கால தமிழக மருத்துவர் சின்னையா அவர்கள் தலைமையில் வெற்றிகரமாக அனைத்து பொறுப்பாளர்களோட ஒத்துழைப்போடு மிக சிறப்பாக நடத்தி முடித்தமைக்கு அனைத்து பொறுப்பாளர் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் நாம் அடுத்த கட்ட பணியாக தேர்தலில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும், அடுத்து செப்டம்பர் 17 சிறை நிரப்பு போராட்டத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதற்கான இந்த ஆலோசனை கூட்டத்தை நமக்கெல்லாம் சிறப்பான கருத்துக்களை வழங்கி நாம் எப்படி பணியாற்ற வேண்டும் என்று கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய சின்னையா அவர்கள் உள்ளிட்ட அத்தனை மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாம் ஒன்றிய வாரியாக ஊராட்சி வாரியாக தேர்தல் பொறுப்பாளர்களை நியமனம் செய்து அந்த பூத்திற்கு நாம் பூத்தை பலப்படுத்த வேண்டும். தேர்தலில் நாம் ஒரு பூத்தில் வெற்றி பெறுகிறது தான் நாம் தேர்தல் வெற்றியாக நிர்ணயிக்கப்படுகிறது. அப்படி பூத்திலே நம்ம வாக்காளர் பட்டியலை எடுத்துக்கொண்டு இப்ப திமுக அதிமுக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைல் போட்டுருவாங்க. ஒரு தெருவில் 100 வாக்காளர்கள் இருக்காங்கன்னா அந்த 100 ஓட்டுக்கு ஒரு ஆள், 50 வாக்காளர் ஒரு ஆள் நியமனம் பண்றாங்க. ஆனா அந்த ஒரு தெருவில் பாத்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மா ஓட்டு இங்க இருக்கும், அடுத்தது பாகம் 1 வரிசைன்னு பாத்தீங்கன்னா 10, 11 வருதுன்னா நம்ம ஓட்டு 2 பேர் ஓட்டு இங்க இருக்கும். நம்முடைய பசங்க ஓட்டு பாத்தீங்கன்னா 600, 601 இருக்கும். அப்ப அந்த திமுக அதிமுக என்ன பண்ணுவாங்கன்னா அதை வரிசைப்படுத்தி ஒவ்வொரு குடும்பமாக அந்த வரிசையின் நமக்கு முக்கியம். அந்த வரிசைப்படுத்தி ஒரு 50 ஓட்டு 100 ஓட்டு நம்ம முடிவு பண்றோம்னா அந்த வரிசைப்படுத்தி ஒட்டிடுவாங்க ஒரு பக்கத்துலயும். அது பாத்தீங்கன்னா 600, 601 ஓட்டு அந்த 2 தெருவுக்கு தாண்டி கொண்டு வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு நம்ம குடும்பத்தில் இருக்க ஓட்டு எந்த பக்கத்துல இருக்குன்னு தேடிட்டு இருப்பாங்க அன்னைக்கு போய். அதனாலதான் அதை வரிசைப்படுத்தி அந்த 100 வாக்காளர்கள் ஒருவர் இந்த அந்த பொறுப்பாளரை நாம் கண்டிப்பாக நியமனம் செய்ய வேண்டும். ஒரு பூத்துக்கு அந்த பூத்து பொறுப்பாளர், அதை இல்லாம அந்த பூத்து களப்பணியாளர் 10 பேர், 10ல 15 கூட இருக்கலாம், பெரிய பூத்தா இருந்தா 20 கூட இருக்கலாம். அந்த நம்முடைய பூத்து செல்வாக்கை பொறுத்து கண்டிப்பாக பெண்களே எங்க நாம் 3 பேர் 5 பேரா நியமனம் செய்யணும். ஏன்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திலையும் இந்த சுய உதவி குழு என்ற அடிப்படையில் பெண்கள் நீ களத்தில் நிக்கிறாங்க. அவர்களை திமுக அதிமுக தன்வசப்படுத்தி விடுகிறார்கள். அவர்களை நீங்கள் போய் அணுகுவதே கிடையாது. அதை நாம் அணுகி அந்த பொறுப்பாளர்களை நமக்கு வாக்கு கேட்கின்ற வகையில் அவர்களை பூத்தில் வேலை செய்ய வைக்கணும். அதுதான் முக்கியமான பணி. ஒவ்வொரு தேர்தலிலும் பெண்களை நாம் அந்த வாக்கு கேட்கின்ற பணிக்கு கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். அடுத்த கட்டமாக இந்த டிசம்பர் 17 சிறை நிரப்பு போராட்டம் என்பது நம்முடைய சின்னையா அவர்கள் சொல்லுகின்ற தொகுதிக்கு ஒரு இடத்திலே வைத்தால்தான் மிக சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் ஒரு தொகுதியில் தலைமையேற்று நடத்துகின்றவர்கள் யாராக அவர்கள் பின்னாடி தான் சிறைக்கு செல்ல எல்லாரும் பாத்தீங்கன்னா நம்ம கூட்டம் கூடும் 2000 பேர் கூடி நிற்போம். ஆனா போலீஸ் கைதுன்னு பார்த்தா ஒரு 1000 பேர் போயிடுவாங்க, 1000 பேர் தான் மண்டபத்துக்கு வருவாங்க. போலீஸ் எழுதுறதுக்கு சோம்பேறிக்கிட்ட அவன் என்ன பண்ணுவான்னா அவன் ஒரு 200, 300 பேரை எழுதி கணக்கு சொல்லிட்டு மீதி பேர் நீங்களே போங்கன்றுவான். இந்த மாதிரி அணுகுமுறை கண்டிப்பாக இந்த சிறை நிரப்பு போராட்டத்தில் இருக்கக்கூடாது. அதனால நம்ம அதற்கு என்னன்னா ஒரு சின்ன ஆலோசனை, நம்ம முன்கூட்டியே நம்முடைய முகவரியை யாராருக்கு சிறைக்கு செல்கிறீர்கள் என்ற முகவரியை நாம் டைப் அடித்து இந்தாப்பா இத்தனை பேர் நாங்க சிறைக்கு வரோம், இது அப்படியே நீ பேரை போட்டுக்க இல்ல எங்களை உள்ள வச்சுக்க அப்படின்ற மாதிரி நம்ம அவன் எழுத மாட்டான். எழுத சோம்பேறிட்டு 500 பேர் நம்ம உள்ள கைதானோம்னா 100 பேர் தான் எழுதுவான், மீதி பேர் போயிட்டு கட்டுவான். அதனால நம்முடைய முகவரியோடு ஒரு வாரத்திற்கு முன்பாக எந்தெந்த இடத்தில் நாம் போராட்டம் செய்கிறோமோ அந்த பட்டியலை நாம் தலைமைக்கு கொடுத்து இத்தனை பேர் நாம் கைதாக போகிறோம் என்பது முன்கூட்டியே நம்முடைய சின்னையா அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.